ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் சீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க தகவலின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு தமிழ்நாடு செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 21 காலேஜஸ் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இப்போ வந்து என்னென்னா செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா 30,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் பே பண்ணணும் இனிஷியலாக. அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இனிஷியலாக வந்துட்டு நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான். அதாவது அவங்க டியூஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸ் பே பண்ணால் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்கள் காலேஜில் கொடுத்து அடுத்த அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் எல்லா ஃபீஸும் கம்ப்ளீட் பண்ணி அட்மிஷன் ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்க எல்லா ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேஷன் ஃபீஸ் தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது கடந்த வருடங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வச்சு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதே ஃபீஸும் இருக்கலாம், இதை காட்டிலும் உங்களுக்கு கூடுதல் ஃபீஸும் இருக்கலாம். அது காலேஜோட மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 21 காலேஜஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் ஃபீஸ் வந்து ஹையர் ஃபீஸ் வரைக்கும் அந்த ஆர்டரில் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியராக வெரிஃபை பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் உங்களுக்கு முக்கியமோ அதை ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் கிளியராக கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். எடுக்கக்கூடிய சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த பதிவுகளை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. ஒன் அகாடமியில் வந்து நீட் 2025 ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் அட்மிஷன் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா முதல் வருடத்திலேயே முதல் முயற்சியிலேயே சக்ஸஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக 10 மாதம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஈஸியாக நல்ல பெஸ்ட் ஸ்கோர் எடுத்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஒரு நல்ல பெஸ்ட் டாக்டராக வருவாங்க. இப்போ ஒன் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையில் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான கிளாஸ் அண்டு லிவிங் ஏரியா, வாஷ்ரூம்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு எக்யூப்டாகவும் இருக்குது. அது போக வந்து இங்கே உணவு முறை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜெனிக்காகவும் வீட்டு முறை சமையலாகவும் அவங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். இது ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 500+ யார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ நீட்டில் அவங்களுக்காக வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து டேர்முக்கு 40,000 rupees தான் அவங்களுக்கு நாங்கள் சார்ஜே பண்ணுறோம். டோட்டலாகவே 3 terms தான் அவங்களுக்கு எல்லாம், அதாவது இன்க்ளூடிங் ஃபுட்டு, ஹாஸ்டல், புக் மெட்டீரியல், கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இவ்வளோதான் சார்ஜஸ். இந்த யூட்டிலைசேஷன் பயன்படுத்தி நீங்கள் ஒன் அகாடமியில் சேருங்க, டாக்டராகி போங்க. தேங்க்யூ.